ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய ஜானியை பார்த்து நம்ம கௌதம் சார் இப்படி கேட்பார்னு அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கேள்வி தாங்க கேட்டுருக்காங்க. அப்படி என்ன கேள்வி கேட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஜானிக்கில் என்னை பெத்த அம்மா யாருன்னு உனக்கு தெரியுமா ஜானு, தயவு செஞ்சு சொன்னு, இந்த அம்மாக்கள் தினமாக அதை நான் தெரிஞ்சுக்கணும். அவங்க உயிரோடு தான் இருக்காங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கௌதம், நான் தான் கௌதம் உன்னுடைய அம்மா, வேற யார் உன் அம்மா அப்படின்ற மாதிரி நம்முடைய ஜானி கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, இல்லை ஜானு, உன் மேலே எனக்கு மதிப்பு, மரியாதை, பாசம், அன்பு எல்லாமே இருக்குது. நீ என் அம்மா தான். ஆனால் நான் யார் வயிற்றில் போகிறதுன்றதை நான் தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் அதை வச்சு என்னை கார்னர் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா என்னுடைய பிறப்பு ரகசியத்தை நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் சொல்கிறாங்க. அதுக்கு நம்முடைய ஜானியை பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்தை தவிர நீ வேறு எதுனாலும் கேளு கௌதம், என் உயிரை கூட கேளு, நான் தரேன். ஆனால் இந்த விஷயத்தை என்கிட்ட கேட்காத அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கவலைப்பட்டு ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா, நீயாவது அம்மா கிட்ட கேளு, நான் கேட்டது உண்மையாக சொல்ல மாட்டேறாங்க. இதனால் நான் எவ்வளோ பேர் கிட்ட அசிங்கப்பட்டிருக்குன்ற உனக்கு தெரியும். எத்தனை நைட்டு இதை நினச்சி ஃபீல் பண்ணியிருக்குன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம இலக்கியா கேட்க சொல்கிறாங்க. அத்தை அவருடைய பெருப்பு ரகசியத்தை சொல்கிறனால ஏன் இவ்வளோ நாள் மறைச்சி வைக்கிறாங்க, அதுக்கான நேரம் வந்துருச்சு இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியா சொல்கிறாங்க. ஜானு பார்த்தீங்கன்னா, இல்லை இலக்கியா, அந்த உண்மையை அவனுக்கு சொல்லணும்னு கண்டிப்பாக அவன் என்னை விட்டுட்டு போயிடுவான். ரேவதி மேலே அன்பை காட்ட ஆரம்பிச்சிருவான். நான் அவனுக்கு தாயாக தெரிய மாட்டான். அந்த டைமில் எனக்கு அவனுடைய அன்பும் பாசமும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி ரொம்பவே கவலைப்பட்டு சொல்கிறாங்க. சரி, இப்போ அவர் கேட்குறாரு, என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஜானகியை கேட்குற பார்த்தீங்கன்னா, இலக்கியா, நீ எப்படியாவது இன்றைக்கி மட்டும் சமாளி, அவன் அதுக்கப்புறம் அந்த கேள்வியை கேட்காத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னால் மட்டும் எப்படியாத்தான் முடியும், எனக்கும் அந்த உண்மை தெரியும் அப்படின்றது கௌதம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக ஏன் இவ்வளோ நாள் என்கிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி கோவப்படுவார். நான் அந்த டைமில் என்னை சும்மா விடுவாரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வேறு வழியே இல்லை, நீங்கள் கௌதம் கிட்ட உண்மையை சொல்லி ஆகணும். ரேவதி பார்த்தீங்கன்னா பிளட் கேன்சரால் ரொம்பவே அவதிப்பட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் உண்மையை சொன்னால் அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றுற மாதிரி இருக்கும். கௌதமோட பிறப்பு ரகசியம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும்ல அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கிய சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டேன், ஓ நீ அந்த ரேவதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறியா அப்படின்ற மாதிரி நம்ம ஜானு பேசுகிறாங்க. நம்முடைய ஜானு கண்டிப்பாக நம்முடைய கௌதம் கிட்ட உண்மையை சொல்ல வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்றதாங்க வரப்போ எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக இருக்க போது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.